இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி பச்சை பருப்பு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 1 கப் பச்சை பருப்பு, 2 கிளாஸ் தண்ணி, 3 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. குக்கரை 2 விசில் விடுங்க. இப்போ சைட் டிஷ்க்கு கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்துல 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பண்ணி வச்சிருக்க கருணக்கிழங்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சு பாருங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்கும். இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சுக்கலாம். அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடுங்க. இப்போ தக்காளி போட்டு வதக்குங்க. கொஞ்சமா உப்பு போட்டு வதக்குங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி குக்கர்ல ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பருப்பை கொஞ்சம் கடைஞ்சுக்கோங்க. கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கடைஞ்ச பருப்பை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. இந்த குருமா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க, போதும். இப்போ நம்ம கருணக்கிழங்கு சைட் டிஷ் செய்யலாம். ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சுக்கலாம். அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துக்கிற கருணக்கிழங்க இதுல சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்ல கிறிஸ்பியா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ குருமா செம வாசனையா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இதை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.